வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிபி ஏடிஎம்மில் எப்படி நம்ம வந்து பின் ஜென்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டேன் நண்பா. பண்ணினதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்குது. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்டர் ஏடிஎம் பின், ஜென்ரேட் ஓடிபி, என்டர் ஓடிபி. ஸோ இப்போ நம்ம வந்து ஏடிஎம் பின் வந்து ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ இப்போ நான் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய பேங்க்கில் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கார்டை வந்து எடுத்துக்கிறேன் வெளியே. கார்டை எடுத்துகிட்டேன் நண்பா வெளியே. எடுத்துகிட்டு திருப்பி கார்டை எகைன் இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கார்டை எகைன் இன்சர்ட் பண்ணுறேன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்டர் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 8 டிஜிட் நம்பர் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அந்த நம்பரை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு ரிசீவ் ஆன நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன் நண்பா. ப்ளீஸ் வெயிட் யுவர் டிரான்சாக்ஷன் பிகின் ப்ராசஸ்ட். ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின். இப்போ வந்து நம்ம இப்போ ஏடிஎம் கார்டுக்கு நியூ பின் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பின் வந்து செட் பண்ணிட்டேன் நண்பா. எகைன் இன்னொரு வாட்டி என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எகைன் நான் என்டர் பண்ணிக்கிறேன். யுவர் டிரான்சாக்ஷன் பிகின் ப்ராசஸ், கைண்ட்லி வெயிட் ஃபார் ஸ்டீக்கன். யுவர் பின் வாய்ஸ் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வந்துடும். ஸோ மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் வெளியே எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நம்ம பின் ஜென்ரேஷன் பண்ண ஏடிஎம் கார்டுக்கு கரெக்டாக வேலிட் ஆகுதா ஆயிடுச்சா அப்படின்றத எகைன் ஒரு வாட்டி இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நண்பா இது. லாங்குவேஜ் கேட்குது. என்டர் பின் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பின்னை நம்ம நியூவாக செட் பண்ண பின்னை வந்து என்டர் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஏடிஎம்மில் பின் ஜென்ரேஷன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எக்ஸிட் ஆகி கொடுத்துக்கிறேன், கேன்சல் கொடுத்துக்கிறேன். நான் வெளியே வந்துட்டேன் நண்பா. ஏன்னா நம்ம வந்து நியூ பின் ஜென்ரேஷன் பண்ணுறது ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இப்படி தான் நம்ம ஏடிஎம்மில் வந்து பின் ஜென்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா.